ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் பாதாசா யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026 ஏப்ரல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் ஷோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விடல, இன்னும் வந்து டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணல, அதுக்குள்ளே வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஜி பிஜி வந்து இப்போ ஏப்ரலில் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டடி சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து இது எல்லாமே பண்ணிருப்பீங்க. இன்னும் பண்ணலன்னா எப்படி பண்ணணும் நான் இந்த வீடியோல வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிப்பாங்க. ஏப்ரல் 2026 எக்ஸாம் 3 எக்ஸாம் ஹால் டிக்கெட் டவுன்லோடு ஃபார் 1 ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒன்லின்னு வகுன்னு நினைக்கிறேன். அதுக்காக 1 ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிடேட்னு கொடுத்துட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இப்போ ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிஜிக்கான ஹால் டிக்கெட் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் யூஜி பிஜி ஏப்ரலில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இதில் நாமளாக உங்களுக்கு லாகின் பண்ண தெரியும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ யூஜி பிஜி ஏப்ரல் 2026 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இல்லை வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இது எல்லாருக்குமே வந்து ஃபில் பண்ண தெரியும். ஏன்னா இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதில் நார்மல் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி கீழே வந்து சிக்னேச்சர் போட்டு நீங்கள் உங்கள் ஸ்டடி சென்டரில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அங்கேயே போய் சொன்னீங்கன்னா கூட அவங்களே வந்து கொடுப்பாங்க ஃபார்ம். ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து கால் பண்ணி கேட்டு பாருங்க. உங்கள் ஸ்டடி சென்டரில் எக்ஸாம் அப்ளிகேஷன் யாரும் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டு பாருங்க. அதேமாதிரி எக்ஸாம் ஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல, டைம் டேபிளும் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2025க்கான நவம்பர் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யூஜி பிஜி ஆல் கோர்ஸுக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் அப்டேட்டுக்காக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.